ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா நைட் வந்து திடீர்னு வந்துட்டு மணிக்கும் ரவீனாக்கும் ஒரு பெரிய உரசல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரவீனா பண்ணுற வேலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ளே வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வன்மம் பிடிச்சவங்க, விஷ பாட்டில், விஷ குடோன், பேய் குழந்தை, அதுக்கப்புறம் என்னென்னமோ நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு. காரணம் அவங்க பண்ணுற வேலைகள். இப்போ கடைசியில் வந்துட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கிடைக்கிற மாதிரி வந்துட்டு மணிக்கே ஒரு ஆப் வச்சுருக்காங்க போல இருக்குது நம்ம ரவீனா. அதை வந்து இங்கே யாருமே இல்லாத நேரம் பார்த்து மணி வந்து ரவீனா கிட்டே பேசுகிறாப்புல. ஏன்னா இதை வந்து நேரடியாக எல்லோரும் முன்னாடி கேட்டால் அவங்களுக்கு தான் அசிங்கம், சாணியை கரைச்சி அவங்க மூஞ்சிலே அவங்களே அச்சுக்கிற மாதிரி. அதனால் வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு வெளியே போகிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் வெளியே போகும்போது எனக்கு கெட்ட பேர் வந்து அந்த கெட்ட பேரோடு நான் வெளியே போகணும் விரும்பலை. ஏன்னா அப்படின்னும் போதே அவங்க வந்து இல்லை எனக்கு புரியுது, நான் வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேளு, நீ வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிற, அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் நீ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வேறு மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுன்றாப்பில் இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஐயோ நம்ம சொன்ன விஷயங்கள் அவருக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்துட்டு ஏதோ தோணு இருக்குது போல இருக்குது. இது அங்கே சொன்னோடனே அவங்களுக்கு காண்டாவது. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கும்போது அவர் இன்னும் எந்த விஷயத்த சொல்லுவார், அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஏதோ மனசுக்குள்ளே வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு லவ் இல்லை ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்கும்போது, ஒரு க்ரஷ் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தை மாற்றுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்கு ஒன்று ரவீனா இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லை மணி இந்த வீட்டை விட்டு போனால் தான் அது வந்து சால்வ் ஆகுமே தவிர, மற்றபடி கூட இருந்தால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதனால தான் நடந்திருக்கும், ரவீனா இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கா என்னை பற்றி அப்படின்ற மாதிரி இவருக்கு கண்டிப்பாக தோண ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ரவீனாக்கும் ஆஹா நம்ம இந்த மாதிரி சொன்னால் இவர் வந்து இப்படி கோச்சிப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட கேமும் ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு முரண் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக வந்து வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க. நடுவில் வந்து ரவீனா வந்துட்டு மணியை வந்துட்டு மாயா முன்னாடி வச்சு செய்யும்போது, அசிங்கப்படுத்தும் போது அவர் அப்பயே செம்ம ஹர்ட் ஆகி அதை வந்து சொன்னார், நான் வந்துட்டு ரொம்ப ஏமாலியாக கேவலமாக நான் இருக்க நினைக்கிறேன், கேனத்தனமாக இருக்க நினைக்கிறேன், ஏன்னா நீ அதனால தான் வந்துட்டு நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாதிரி அங்கே வந்து பிரதீப் வந்து நம்ம மணிக்கு வந்து அகென்ஸ்டாக இருந்திருப்பார். அப்போ இவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு அவன் அகென்ஸ்டாக இருக்கும்போது நீ எனக்கு ஆப்போசிட்டாக நீ பிரதீப்க்கு வந்து நீ ஏன் அந்த லைக்கை கொடுத்த அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரதீப்க்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு லைக் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, ஒருவேளை மணியை கவுக்கிறதுக்காக தான் வேணும் விட்டுமே பிரதீப்களை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிரதீப்க்கு உண்மையாக மனசு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரதீப் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கமலஹாசன் அவங்களுடைய எபிசோடில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பக்காவாக வந்து ரவீனா பண்ணுற பிளானாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? ரவீனாவோட கேம் கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. அப்படி மாரியும் கேட்குறான், ரவீனா கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை மணியோட கேம் பிடிச்சிருக்கா? இந்த 2 பேரில் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா யாரை சொல்வீங்க? மணியா, ரவீனாவா, இல்லை போத்தா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.